Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். மாடல் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னென்னலாம் ப்ரையாரிட்டி வச்சு படிக்கணும் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், ஜூன் ஜூலை போர்ஷன். இது வந்து ஃபிசிக்ஸில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 9 அண்ட் யூனிட் 10. யூனிட் 9 மேட்டர் அரவுண்ட் அஸ் அண்ட் யூனிட் 10 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். அதுக்கு அடுத்தது நம்பர் 16 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் தென் பிளான்ட் கிங்டம். ஸோ ஃபிசிக்ஸ் 2 யூனிட்ஸ், chemistry 2 units and then biology 2 units. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயின் திங் பார்க்க வேண்டியது, அதாவது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க சரியா. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஏன்னா இது 2 மார்க்கில் கம்பல்சரி கேட்பாங்க. இப்போது 9th போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கம்பல்சரி கொஷனில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் ஃபிசிக்ஸ்லேருந்து 2 மார்க்கில் வரும். 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. பிகாஸ் நீங்கள் 7th இப்போ தான் வந்திருப்பீங்க. ரொம்ப ஹெவியாக அதாவது டஃப்பாக ஃபீல் பண்ணலாம், பட் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கள். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்தாங்க. 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக பார்த்துட்டீங்க. அதுக்கு அடுத்தது 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் நான் வந்து ஃபிசிக்ஸில் அப்படின்னா அடுத்தபடியாக என்பின்றது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை பார்த்துருங்க. இது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் தரோவாக பாருங்கள், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தரோவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் இருக்கக்கூடிய டிஃபைன் அப்படின்னு வரக்கூடிய கொஷின், அண்ட் தென் ஸ்டேட் லாஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேட். அடுத்தது வாட் இஸ் மீன் பை, தென் வாட் ஆர், இந்த மாதிரி வரும் இல்லையா. இந்த மாதிரியான கொஷின்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும். அதே 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா யூசஸ், அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், நெக்ஸ்ட்டு மெயின் திங் டிஃப்ரென்ஷியேட், ஓகேவா, இந்த மாதிரியான கொஷின். நெக்ஸ்ட்டு டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் அப்படி வரும் இல்லையா, அந்த மாதிரியான கொஷின் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா. இப்போ நம்ம பாருங்கள், ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு மெனி பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் இன்க்ளூடட் இன் எஸ்ஐ சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் luminous intensity? Mention the types of clocks based on their display. Sixth question, how many times will the minute hand rotate in 1 hour? Sixth question important. அடுத்து ரோமன் நம்பர் 7 ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மெஷர்மெண்ட். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இப்போ நம்ம எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, இது எல்லாத்துக்குமே அப் டு நீங்கள் ஆனுவல் வரைக்கும் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத கொஷின்ஸ் அப்படின்றத ஓவரால் எல்லாத்துலேயும் கேட்கக்கூடிய கொஷின் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எது லீஸ்ட்டாக கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம எடுத்து தான் போட்டிருக்கோம் சரிங்களா. இதை கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கும் சேர்ந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிஃபைன் ஆம்பியர். நேம் த 3 scales of temperature. செகண்ட் கொஷினும் இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட் இம்பார்ட்டன்ட். வாட் டு யூ மீன் பை luminous intensity இம்பார்ட்டன்ட். டிஃபைன் மோல். வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 7 கொஷினும் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அண்ட் 7th ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் எல்லாமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டிஸ் வித் தேர் யூனிட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் கொஸ்டின். அடுத்தது யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். ஸோ இந்த லெசன்லேயும் நான் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 19 இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், 20 இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். அடுத்து ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. ரோமன் நம்பர் 8 ஃபர்ஸ்ட் ஒன், கிவ் 2 examples to verify that a force changes the shape of a body இருக்குல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். கிவ் 2 examples. செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அண்ட் தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் டிஃபைன் 1 atmosphere இருக்குல்லையா, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒய் ஆர் ஹெவி பேக்ஸ் ப்ரொவைடட் வித் ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் இருக்குல்லையா, அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஹெல்ப் அ பிளான்ட், இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ரோமன் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன், define friction, give 2 examples இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட்,
தேர்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸ்டேட் பாஸ்கல்ஸ்லாம். அடுத்து ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஆன்சர் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் கிவ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் ஈச் வித் அன் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அது 2 times கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்பிளைன் ஹவு ஃப்ரிக்ஷன் கேன் பி மினிமைஸ்ட் வந்து இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் தட் த ப்ரெஷர் இன் அ லிக்விட் இன்க்ரீசஸ் வித் டெப்த் பார்த்தீங்கன்னா 4 times கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 5th டீட்டெயில் வந்து இம்பார்ட்டண்ட். செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து 2 times கேட்டிருக்காங்க. சாரி, ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1 marks படிக்கணும். அடுத்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டண்ட். இது எது ப்ரியாரிட்டி ஃபிசிக்ஸில்? ஃபஸ்ட்டு 1 marks தரோவாக பார்த்துட்டேன் மேம். அடுத்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் டிக் பண்ணுங்கள். அதாவது இதை படிச்சுட்டேன், ஸ்ட்ரைக் அவுட். நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தரோ அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டேன், தரோ. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லாத அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் கேட்கலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிருங்க. இப்போ நான் வந்து இது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நான் தரோவாக ஆயிட்டேன் அப்படின்னும் போது அடுத்து ஃபைனலாக இந்த கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபிசிக்ஸ் 2 lessons ஓவர். அடுத்தது கெமிஸ்ட்ரி மேட்டர் அரவுண்ட் அஸ், பேஜ் நம்பர் 94. யூனிட் 9 மேட்டர் அரவுண்ட் அஸ். ஸோ இதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 102ல் இருக்குது. 102ல் வரைக்கும் இருக்கக்கூடிய 1 marks ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டக்டிலிட்டி, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு 1 marks எல்லாத்துலேயுமே நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது 1 marksக்கு சொல்வேன். ஏன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம படிக்கிறதுக்கான டைமிங் டியூரேஷனும் கம்மி. அதே மாதிரி நமக்கு மெமரைஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1 mark ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம அந்த கொஷினை படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கீ பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 marks படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். த எலமெண்ட் விச் பொசஸ் த கேரக்டர் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் கால்டு. ஒரு எலமெண்ட்டில் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இதோட 2 கேரக்டரும் இருக்கும் போது அது பேர் என்னென்னா மெட்டலாய்ட்ஸ். ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் டைம் பாருங்கள், இதை கொஷனை படித்தோம், அப்போது அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு எலமெண்ட்டில் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட கேரக்டர் இருந்ததுன்னா அது பேர் மெட்டலாய்ட்ஸ். சிம்பிள். டைமிங் டியூரேஷன் கம்மி, மெமரைஸ் ரொம்ப ஈஸி. அதாவது செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா த சிம்பிள் ஆஃப் டங்ஸ்டன் அப்படின்னும் போது W. ஓகேவா? மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் மோஸ்ட் மெட்டல் எப்படின்னா நான் மெட்டலை விட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து மோஸ்ட் மெட்டலுக்கு எப்படி இருக்கும்னா ஹையர். ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் ஆகும். டைமிங் டியூரேஷன் கம்மி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷினை கண்டிப்பாக நம்ம வந்து அதாவது ஈஸியாக விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 marks ஃபுல்லாக நான் தரோவாக படிச்சிடறேன். அப்போ 1 marksல நான் எங்கே கேட்டாலுமே நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன், தரோவாக ஆகிடுவேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் இருக்கணும் 1 marks. ஏன்னா இப்போ 1 mark பொறுத்த வரைக்கும் ஒன்லி சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறத காட்டிலும் உங்களுக்கு இன்னும் அப்கமிங் ஐ மீன் +9th 10th இதெல்லாம் போனீங்கன்னா 4 marksல கேட்குறாங்க, 2 marksல இந்த 1 markை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 2 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் 1 markை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இருந்ததுன்னா அதை படிச்சுக்கோங்க. அப்படி இல்லையா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு போயிடுங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷினில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத கொஷின் இதுலேயும் அதே தான். டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் மீன் பை, அந்த மாதிரி அதோட யூசஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் வாட் இஸ் டக்டிலிட்டி. அண்ட் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், ரைட் த சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒய் ஆர் பெல்ஸ் மேட் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் மிஸ் பண்ணாதீங்க. கிவ் 2 examples ஃபார் மெட்டலாய்ட்ஸ், இதுவும் இம்பார்ட்டண்ட். ரைட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லி ரோம் நம்பர் 5ல் செகண்ட் ஒன் tabulate the differences between metals and non-metals இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 3 times. why are utensils made up of aluminum and brass இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட். அடுத்து define alchemy, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. and then number 5 name the elements with the following symbols இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டண்ட் கொஷின். அடுத்து 7th mention any 4 compounds and their uses இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட் கொஷின். and then 8th one name the metals that are used in jewelry இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட் கொஷின். and then 9th one இம்பார்ட்டண்ட் கொஷின். நெக்ஸ்ட் give reasonல பார்த்தீங்கன்னா
இது வந்து இது வரைக்கும் கேட்கல, சம்டைம்ஸ் இதை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஒன்ஸ் கிவ் ரீசனை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 10 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம பேஜ் நம்பர் 112 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 5 ஆன்சர் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் அ கெமிக்கல் ரியாக்ஷன், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃபைன் கேட்டலிசிஸ் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வாட் ஹேப்பன்ஸ் வென் அன் அயன் நெயில் இஸ் பிளேஸ்ட் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன் வாட் இஸ் டார்னிஷிங், கிவ் அன் எக்ஸாம்பிள், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட். நைன்த் வாட் இஸ் த ரூல் ஆஃப் அ கேட்டலிஸ்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். நம்பர் 10 வை ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதில் அதாவது 6th 5 6 10 3 1 3 5 6 10 இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்த டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் ஹவு ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஸ்பாயில்டு பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது பயாலஜி மூவிங் டு பயாலஜி பேஜ் நம்பர் 180. பாருங்கள், யூனிட் 16 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கா. ஸோ நம்ம பயாலஜியில் பேஜ் நம்பர் 190 இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து 1 மார்க்ஸ், எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது 1 மார்க்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராயிங் ஏதாவது இருந்தால் பயாலஜியில் ட்ராயிங் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ், அது ரொம்ப ஈஸி, 1 மார்க்குக்கு ஈக்குவல் தான் அந்த ட்ராயிங்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிடலாம். டியூரேஷனும் கம்மி, ப்ரிப்ரேஷனுக்கான டியூரேஷன் ரொம்ப கம்மி, அதாவது சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெஃபினேஷன், வாட் இஸ் மீன் பை யூசஸ், இந்த கொஷின்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட் கொஷின், ஃபைனலாக வந்து மற்ற கொஷின் நம்ம இம்பார்ட்டண்ட் இல்லாமல் இருக்கோம் இல்லையா, அந்த கொஷினை படிங்க. ஓவரால் நீங்கள் எல்லாமே தரவு பண்ணணும், பட் இந்த மாதிரி ப்ரையாரிட்டி வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். Roman number 6 answer very briefly. First one, write the name of any nitrogen fixing bacteria, important. Name the bacteria used in the production of vinegar வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து write the names of any 3 protozoans, important. அடுத்து who discovered penicillin, which disease. இதில் 5 questions important question. இதில் பார்த்தீங்கன்னா draw and label structure of yeast, இது வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது வந்து பேஜ் நம்பர் 182 இருக்குது இந்த ட்ராயிங்கு. நீங்கள் சப்போஸ் அதாவது இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. சரிங்களா. 182 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட்டு, அதை வரைஞ்சி பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து பார்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளமிடோமோனாஸும். சரிங்களா. அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லியை பொறுத்த வரைக்கும் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அந்த கொஷின். வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ், வாட் ஆர் பேத்தோஜன்ஸ், why microorganisms are essential for agriculture, 1 2 3 5. நெக்ஸ்ட்டு டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட் ஆன் பாக்டீரியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் 2 times கேட்டிருக்காங்க. அடுத்து ஹவு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் 2 times கேட்டிருக்காங்க. ஷார்ட் நோட் ஆன் காமன் ஹியூமன் டிசீஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் ப்ரோபயோட்டிக்ஸ், இது 2 times கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்து எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்தது யூனிட் 17 பிளான்ட் கிங்டம். ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 202 இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து ரோமன் நம்பர் 5 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் டிஃபைன் தாலஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பைனாமியல் நாமன்க்ளேச்சர், கிவ் எக்ஸாம்பிள், அது இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 கேரக்டர்ஸ் ஆஃப் டைகாட்டில்டன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சீட்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ஸ் ஆர் நேக்கட் பை, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து ரோமன் நம்பர் 6 ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ரைட் எனி 3 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை இருக்கு இல்லையா, அந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து ரைட் எனி 4 கேரக்டர்ஸ் ஆஃப் டெரடோஃபைட்ஸ், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயிலில் அவுட்லைன் ஆஃப் பெந்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் ஒன் 5 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மோனோகாட் அண்ட் டைகாட் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5th கொஷின் நேம்ஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தேர் யூசஸ்,
ஃபஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த்து இது எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக தேர்ட் ஒன் பாருங்கள். ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் ஒன்று 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்டு 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் ஒன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபிஃப்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து ஃபைனலாக தேர்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதுதான் பயாலஜியில் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபிசிக்ஸ் பார்த்துட்டோம், அடுத்து கெமிஸ்ட்ரி பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு பயாலஜி பார்த்தாச்சு. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே படிச்சுட்டு ரிமைனிங் கொஷின்ஸை பாருங்கள். ஸோ எழுதும் போது நம்ம மீன் ஒரு கொஷின் ப்ரிப்ரேஷன் இருக்கும் போதும் நல்லா தெளிவாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப திரும்ப படிக்கக்கூடாது, ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தரோவாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.